வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த மேரேஜ் மேட்சிங்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது எந்த ராசியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நீங்கள் திருமண வரன் இல்லை திருமண பொருத்தம் இல்லை கல்யாணம் ஆனவங்களாக இருப்பீங்க. ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு பொருந்தாத ராசியா, நமக்கு இது பொருந்துமா பொருந்தும். அப்புறம் மெயினாக அந்த ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஃப்யூச்சர் லைஃப் அப்படின்றது உங்களுக்கு பொருத்தமான ஒரு நட்பு ராசியாக, ஒரு நட்பு நட்சத்திரமாக இருந்தால் சேஃப். ஸோ அதை பற்றி தான் இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு எதை அவாய்ட் பண்ணலாம், எதை அவாய்ட் பண்ணிட்டா, ஏன்னா செலக்ட் பண்ணுற சாய்ஸ் நிறைய இருக்கும், அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தான் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சேஃப். அது என்னன்ற டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. கிளிக் பண்ணுங்கள், அதில் உள்ள ஹாரோஸ்கோப் அண்ட் அதர் சர்வீசஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. கடகம் ராசி. ராசிகள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எமோஷன்ஸை கொட்டுற ராசி கடக ராசி. வெரி எமோஷ்னல். ஸோ அதில் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது, பூசம் இருக்குது, புனர்பூசமும் இருக்குது. பூசம்லாம் நல்ல எமோஷனல் பாசிட்டிவான ஒரு நட்சத்திரங்கள் தான். ஆயில்யம் இன்னும் டீப் எமோஷன். அது சம்டைம்ஸ் ஓவராகவும் எதிர்பார்க்கும், சம்டைம்ஸ் அது ஒரு மாதிரி பொசசிவ்னஸும் அதிகமாக வந்துடும். அப்போ கடகராசியை சேர்ந்த ஒரு ஆண் அல்லது பெண் நீங்கள் திருமண தேர்வு அப்படின்னு வரும்போது எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சனியுடைய ராசிகளை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு சனியுடைய ராசிகள் தான் பெரிதாக ஒத்து போகிறது இல்லை. அதுலேயும் பர்டிகுலராக நம்பர் 1 நம்பர் 1 கடகத்துக்கு இது வேண்டாம் அப்படின்னா கும்பம் தான் சுத்தமாக பெருசாக ஒத்து போகாது. ஏதாவது ரேர் கேஸ் யாராவது கும்பம் அண்ட் கடகம் வாழ்க்கை நடத்துகிறாங்கன்னா அது வேறு. பட் பொதுவாகவே கும்ப ராசியும் கடகராசியும் சஷ்டாங்க ராசிகள். இந்த பக்கம் சந்திரன்னா அந்த பக்கம் சனி, இந்த பக்கம் வாட்டர் தான், அந்த பக்கம் ஏர் சைனு. ஸோ ஏர் அண்ட் வாட்டர் கூட பரவாயில்ல. பட் ஆனால் சனியுடைய ராசியான கும்பத்துக்கும் சந்திரனுடைய ராசியான கடகத்துக்கும் பொருத்தங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த கம்பேரிஷன் பெருசாக வரல. ஸோ கம்பேட்டபிலிட்டி ஸ்கோரும் பெருசாக டெவலப் ஆகாது. அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். நம்பர் 1 கடகம்னா கும்பத்தை அவாய்ட் பண்ணிட்டாலே சேஃபு. அடுத்தது ஏன் மகரம் சொல்கிறோம்? மகரம் 7வது ராசி தானே. மகரம் சந்திரன் இருந்தால் என்ன? ஏன்னா சந்திரன் தானே ராசின்னு சொல்கிறது. ஸோ அது ஓரளவுக்கு பொருந்தாதா? பொருந்தும். ரொம்ப சுமாராக இருக்கும். ரொம்ப சுமாராக இருக்குன்னா அந்த எமோஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு மேட்ச் ஆகுமா? அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குமா? ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்படுத்துமா? ஏன்னா நிறைய பேர் கடகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் நல்ல டாமினேஷன் இருக்கும். இன்னொன்று செவ்வாயும் கூட ஸ்ட்ராங்காக பொசிஷன் ஆகிடுச்சுன்னா மருத்துவத்துறையை தேர்வு செய்கிறாங்க. இன்னொன்று நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைஃப்பை வாழணும் ஆசைப்படுவாங்க. அப்போ மகரமோடு அது மேட்ச் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா கடகத்துக்கு கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் ஒரு நல்லா எலைட் திங்கிங் இருக்குது. அதுவும் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அது சாத்விகமான ராசியாகவும் ஒரு அன்பு பாசத்துக்காக இயங்கக்கூடிய ராசியாகவும் இருக்கிறதுனாலையும் மகரம் அப்படிங்கிற தேர்வு நல்ல தேர்வாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ 2 ராசியை நான் மார்க் பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிங்க. மகரமாவது பரவாயில்ல, கொஞ்சமாவது வி கேன் கன்சிடர், யோசிக்கலாம். சரி பார்க்கலாமே, வயசாகிடுச்சேன்னு கூடாது பார்க்கலாம். பட் ஆனால் கும்பம் வேண்டாம். அடுத்தது மற்ற ராசிகள் எடுத்திங்கன்னா இப்போ மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், இந்த பக்கம் கன்னி, துலாம் எல்லா ராசியும் பண்ணலாம். கடகத்துக்கு எல்லா ராசியும் பண்ணலாம். மிதுனம் ஒரு கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கலாம். மிதுனம் கடகத்தோடு ஒத்து போகக்கூடிய ராசிகள் லிஸ்ட்டில் வரல. சரி, உடனே யோசிப்பீங்க நீங்கள், மிதுனம் புதனுடைய ராசி கரெக்டாக தான், அது ஒத்து போகல. ஆனால் கன்னியும் புதனுடைய ராசி. ஆனால் கன்னிக்கும் கடகத்துக்கும் இருக்கிற சம்மந்தம் வேறு, மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் உள்ள சம்மந்தம் வேறு. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை ஒரு ஆப்ஷனாக, அதாவது கடகராசிக்காரர்கள் மிதுன ராசியை ஒரு லாஸ்ட் ஆப்ஷன், நமக்கு ப்ரொஃபைல் சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா திங்க் பண்ணால் அதுவும் நட்சத்திரங்களை கரெக்டாக கம்பேட்டபிலிட்டி பார்க்கணும். அது மஸ்ட்டு. நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின், கடகராசியில் பிறகு கடகராசியை கல்யாணம் பண்ணிக்கலாமா? சந்திரன் தானே, சந்திரனோட சந்திரனே ஒத்து போகாதா அப்படின்னு கேட்டிங்க. ஒத்துப்போகும் தான், ஒத்துப்போகாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் எமோஷன்ஸ் ஒரே மாதிரி மனிதனுக்கு இருக்காது. சந்திரன் தேஞ்சு வளரக்கூடியது. நமக்கே தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எமோஷன் ஒவ்வொரு மூட்ஸில் இருப்போம். பாசிட்டிவாக இருப்போம், கொஞ்சம் நெகட்டிவாக இருப்போம், சம்டைம்ஸ் ஒரு மாதிரி சட்டிலாக இருப்போம், சம்டைம்ஸ் ஓவர் அக்ரெசிவாக இருப்போம். அந்த மாதிரி தான் கடகம் வர்சஸ் கடகம். அந்த ராசிகள் கல்யாணம் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங், அந்த ஒற்றுமை, அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓவராக இருக்கும். பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், அதுக்காக பண்ணிவிடுங்க, அது ரொம்ப நல்லா கம்பேட்டபிலிட்டி இருக்குன்னு சொல்லலை. ஒருவேளை ஆப்ஷன் வரல, நல்லா வந்திருக்குன்னா திங்க் பண்ணலாம். நட்சத்திரங்கள் வேறு வேறையாக இருக்கணும், தசாபுத்திகள் சந்திப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கடகம் வாசஸ் கடகத்தை வேணால் நீங்கள் ஆப்ஷன் எடுக்கலாம். பட் அவாய்ட் அப்படின்னா அந்த கும்பம், மகரம், மிதுனம் லாஸ்ட் ஆப்ஷன். யோசிக்கலாம், நல்லா யோசிக்கலாம்.
கடகம் அது மாதிரி வந்து வேறு ப்ரொஃபைல் வரலன்னா யோசிக்கலாம். மீதி ராசிகள்லாம் நீங்கள் எதை வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மேட்சிங்கில் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்ட இன்னொரு கேள்வி, தனுசு வந்து 6வது ராசி, அதை ஒத்துக்கலாமா, அதை அக்செப்ட் பண்ணலாமா? தனுசில் வந்து நட்சத்திர பொருத்தம் வரணும். அங்கே பூராடமும் இங்கே பூசமும் மேட்ச் ஆகாது, ரஜுல வராது. அப்போ நட்சத்திரங்கள் வந்து ஒத்து போயிட்டு தனுசு ராசிலேயே பிறந்து லக்னம் அண்ட் பிளானட்டரி பொசிஷன் நல்லா இருந்ததுன்னா கடகத்துக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். பட் நல்ல பொருத்தம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் டோட்டலாக அவாய்ட் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். ஸோ நல்லா திங்க் பண்ணி வாழ்க்கை துணையை தேர்வு செய்யுங்க. வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கங்க. வாழ்த்துக்கள். இப்போ இந்த ராசி பொருத்தத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்க. ஏற்கனவே நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ பொருத்தமான ராசி எதுன்னு கேட்டிங்க. பட் பொருத்தமான ராசி தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். எந்தெந்த ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கணும் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு செஷனில் வந்து நட்சத்திரத்துக்கு டீப்பாக இன்னும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போது இந்த பார்த்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சிலருக்கு பொருந்தாத ராசி கூட சம்டைம்ஸ் பொருந்துற மாதிரி இருக்கும். அது தனிப்பட்ட ஹாரோஸ்கோப்புடைய பலனும் ப்ளஸ் வந்து அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் குணாதிசயங்கள்லாம் ஒரு ஹாரோஸ்கோப் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவங்க எந்த ராசியை கல்யாணம் பண்ணாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி சில ராசிகள்லாம் உண்டு. ப்ளஸ் மீன்ஸ் அந்த பிளானட்டரி பொசிஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கலந்து புரிஞ்சுங்க. அதே மாதிரி திருமண பொருத்தத்துக்கு நிறைய பேர் கேட்ட காமனான கேள்விகள்லாம் இருக்குது. அது என்னென்னா, ரஜ்ஜு முக்கியமா, அப்புறம் வந்து இந்த வசிய பொருத்தம்னு இருக்குது, அது வசியமாக இருந்தால் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி போயிடுமேன்னு கேட்குறாங்க. அப்புறம் கணப்பொருத்தத்தை பற்றி ஒரு டவுட் இருக்குது. இதில் வந்து எப்படிங்க இது கணப்பொருத்தம் ரொம்ப முக்கியமானு கேசி, எல்லா பொருத்தமும் முக்கியம்தான். கணம்னா என்னென்னா மனித கணம், தேவகணம், ராட்சச கணம். அப்போ அவங்களுடைய அணுகுமுறைகள் ஒன்று இருக்குது. ஒரு மனிதனுடைய அணுகுமுறைகள், மனிதன் மாதிரி அவன் திங்க் பண்ணி செயல்படுவானா, ஒரு ராட்சசன் போல் அந்த வேகம் இருக்குமா, ஒரு தேவகணம்னா தேவர்கள் போல் அதாவது ரொம்ப சாத்விகமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் அதோடைய வித்தியாசங்கள். ஸோ அது ஒரு ப்ரையாரிட்டியானு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அம்சம் இருக்குது. அதே மாதிரி ரஜ்ஜு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர் போயிடும், ஆயில் கண்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி எல்லா ரஜ்ஜுக்கும் ஆயில் போகும்னு கிடையாது. கழுத்து ரஜ்ஜுன்னு ஒன்று இருக்குது, தலை ரஜ்ஜுன்னு, இது 2 தான் வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசப்படுறது. மற்ற ரஜ்ஜுவெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து கொண்டு போகிறது இல்லை. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த நட்சத்திரங்களுடைய பொருத்தத்தை தின பொருத்தம் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா க்ளோஸாக இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்களே. பொதுவாகவே பெண்ணுடைய நட்சத்திரத்தை வந்து ஆணுடைய நட்சத்திரம் 7 அல்லது 13 நட்சத்திரத்தில் கடந்திருந்தால் நல்லது. 13 கடந்தால் ரொம்ப நல்லது, குறைஞ்சபட்சம் 7 கடந்தால் நல்லது. ஸோ இது நட்சத்திரங்கள். அப்போது வந்து ஒரு பொருத்தம் எடுக்கும்போது நிறைய ஆஸ்பெக்டில் பார்க்கணும். தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கணும், தோஷம் இல்லாத ஜாதகத்தை பார்க்கணும். அதே மாதிரி ராகுவால் தோஷம் வருதா, இல்லை வந்து செவ்வாயால் வருதா, இல்லை சனியால் வருதா, இல்லை கலஸ்திர ஸ்தானமே தோஷம் அடைஞ்சிருக்கா, இல்லை குரு சுக்கிரன் சுபர்கள் கெட்டு போயிருக்காங்களா, இப்படி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்து கற்றுக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துற இந்த வீடியோ என்னென்னா, எதை வந்து ராசியில் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ராசிங்கிறது எமோஷன், ராசிங்கிறது மைண்டு. ஒரு மனிதன் தினமும் சிந்திக்கிறது, செயல்படுறது, அவன் புரிஞ்சிக்கிறது, அவன் யோசிக்கிறது, அவன் பழகிறது, அவன் அணுகுமுறை செய்கிறது, இதுதான் ராசி. அப்போது தனக்கு நட்பான ஒரு ராசியை தேர்வு செய்யும்போது அந்த வாழ்க்கையை இனிக்கும். தனக்கு நட்பில்லாத ராசியை தேர்வு செய்யும் அந்த வாழ்க்கையில் வந்து சில கசப்பான அனுபவங்களை சந்திக்கிறதுனால அதை முடிஞ்ச அளவுக்கு அன்ஃபேவராக செலக்ட் பண்ண வேணான்னு தான் கருத்து. சரி, சில பேர் உடனே ஒரு கேள்வி இருக்கும், செலக்ட் பண்ணிட்டோம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், நீங்கள் சொல்கிற பொருந்தாத ராசியில் தான் லிஸ்ட்டில் வருது. உதாரணத்துக்கு மேஷ ராசிக்காரன், நான் வந்து கன்னி ராசி பெண்ணை வந்து நேசிக்கிறேன், அப்புறம் இந்த பக்கம் நான் விருச்சிக ராசி பெண், எனக்கு வந்து மிதுன ராசி தான் பையன் வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி கும்ப ராசியில் பிறந்து சிம்மத்தை வந்து இல்லைனா கடகத்தை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. கும்பம் அண்ட் கடகம், மகரம் அண்ட் சிம்மம், இதெல்லாம் பொருந்தாத ராசிகள்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் அந்த ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொண்டு போகும். ஸ்கோர் நல்லா இருந்தால் என்னென்னா மனஸ்தாபங்கள், மன வருத்தங்களோட அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த வாழ்க்கையை கொண்டு போகணும். இந்த புரிதலோடு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். lifehoroscope.in மேரேஜ் மேட்சிங்க்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதையும் பயன்படுத்திங்க. ப்ளஸ் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் மேரேஜ் மேட்சிங் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.